வணக்கம் நண்பர்களே. இன்று நாம் பார்க்க போகும் இந்த புனித நாள் நம் முருகனுக்கு உகந்த நாள், பங்குனி உத்திரம். இந்த நாளின் சிறப்பு என்ன, ஏன் இந்த நாள் முருக பக்தர்களுக்கு மிகவும் முக்கியமானது என்பதை இந்த வீடியோவில் முழு தகவலையும் தெரிந்து கொள்ளலாம். பங்குனி உத்திரம் என்றால் பங்குனி மாதத்தில் வரும் உத்திரை நட்சத்திர நாளே பங்குனி உத்திரம் என்று அழைக்கப்படுகிறது. இந்த நாள் தெய்வீக திருமணங்களுக்கான மிகவும் முக்கியமான நாள். இந்த நாளில் கடவுள் முருகருக்கும் மற்றும் தெய்வானை அவர்களுக்கும் அவர்களின் திருக்கல்யாணம் நடைபெற்றதாக நம்பப்படுகிறது. அதனால் இந்த நாள் புனித நாளாக கருதப்படுகிறது. பங்குனி உத்திர நாள் பக்தர்களுக்கு மிகவும் சக்தி வாய்ந்த நாள். இந்த நாளில் நம் முருகனை வழிபட்டால் திருமண தடை நீங்கும், குடும்பத்தில் அமைதி வரும், மனநிறைவு கிடைக்கும். பல பக்தர்கள் இந்த நாளில் காவடி எடுப்பார்கள், பால்குடம் எடுப்பார்கள் மற்றும் விரதம் இருந்து முருகனை வழிபடுவார்கள். இந்நாளில் முக்கியமாக ஆயிரக்கணக்கான பக்தர்கள் வந்து பழனியில் வழிபடுவார்கள். இந்த நாளில் அதிகாலையில் எழுந்து குளித்து சுத்தமாக இருப்பது முக்கியம். பின்னர் முருகர் கோயிலுக்கு சென்று பால் அபிஷேகம் செய்யலாம், மலர் அர்ச்சனை செய்யலாம், தீபம் ஏற்றலாம். மேலும் சிவன் மற்றும் பார்வதியின் திருக்கல்யாணம் இந்த நாளில் நடந்ததாக நம்பப்படுகிறது. பங்குனி உத்திரம் நாளில் தமிழ்நாட்டில் பல முருகன் கோவில்களில் சிறப்பு விழாக்கள் நடைபெறும். அதில் முக்கியமானவை திருச்செந்தூர் முருகன் கோவில், சுவாமிமலை முருகன் கோவில், திருத்தணி முருகன் கோவில். இந்த கோவில்களில் திருக்கல்யாண உற்சவம் மிக விமர்சையாக நடைபெறும். இந்த புனித நாளில் முருகனை வழிபட்டால் நல்ல வாழ்க்கை துணை அமையும், குடும்ப வாழ்க்கை சந்தோஷமாக இருக்கும், அனைத்து தடைகளும் நீங்கும், முருகப்பெருமானின் அருள் அனைவருக்கும் கிடைக்கும். இந்த பங்குனி உத்திரம் நாளில் முருகப்பெருமான் உங்கள் வாழ்க்கையில் நல்லதையெல்லாம் வழங்கட்டும். இந்த வீடியோ பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க. நன்றி, வணக்கம்.